பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கியாமுல் லைல் தொழுகை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா? ஒவ்வொரு ரமலான் வரும் பொழுதும் இந்த கியாமுல் லைல் தொழுகை பற்றி சர்ச்சை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஒரு தெளிவை முன்வைக்கலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கியாமுல் லைல் தொழுகைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மாறாக இது பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையோ அல்லது குலஃபாவுர் ராஷிதூன்கள் காட்டித்தந்த வழிமுறையோ அல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா நபவியாவல்ல, மாறாக இது சுன்னத்துன் சூதியா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறை அல்ல. மாறாக எப்பொழுது இந்த உலகத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருந்த உஸ்மானிய ஹிலாபத்தை வீழ்ச்சியடைய செய்து அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றிய இந்த இப்னு சஊத் பரம்பரையினருடைய ஆட்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெளிவாக அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதாவது அத்தராவீஹு அக்ஸரு மின் அல்ஃபியாமின் ஃபி மஸ்ஜிதின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலிலே இது சம்பந்தமாக மிகவும் தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். அதாவது இந்த ஹிஜாஸை இந்த மன்னர் சவுதுடைய பரம்பரையினர் அந்த உஸ்மானிய ஹிலாஃபத்தை வீழ்ச்சி அடைய செய்து அவர்கள் கைப்பற்றினார்கள். அதிலேயும் சரியாக ஹிஜ்ரி 1344 ஆண்டுதான் இந்த மதீனாவை அவர்கள் கைப்பற்றி அவர்களுடைய நடைமுறையின் கீழ் இந்த தொழுகை உருவாக்கப்பட்டது. இவ்வாறு இன்றைக்கு 1444வது வருடம் போய்கொண்டிருக்கின்றது. இதற்கு 100 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகைதான் இந்த கியாமுல் லைல் தொழுகை. மாறாக அதற்கு முன்னதாக 13 நூற்றாண்டுகள் இல்லாத புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக அந்த நூலின் ஆசிரியர் பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ரமலானுடைய காலங்களிலே தராவீஹ் தொழுகை 20 ரகாத்துக்களும் அதன் பின்னால் 3 ரகாத்துக்கள் வித்ரும் தொழுவிக்கப்பட்டன. கடைசி 10லே கூடுதலாக இன்னும் 10 ரகாத்துக்கள் அதிகரித்து அதனோடு சேர்த்து 3 ரகாத்து வித்ரும் அதிகரிக்கப்பட்டது என்ற ஒரு தகவலை எமக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த கியாமுல் லைல் தொழுகை என்பது இது இந்த சுன்னத்தும் சூதியா என்பதை நாங்கள் புரிய வேண்டும். மாறாக இது சுன்னத்துன் நபவியா அல்ல என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோமாக. எனவே அந்த அடிப்படையிலே இதை நாங்கள் இவ்வாறு சொல்வதன் மூலமாக ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மாறாக இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே இல்லாத, குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்திலே இல்லாத, ஏனைய இமாம்களுடைய காலத்திலே இல்லாத, 13 நூற்றாண்டுகளாக இல்லாத, கடைசியாக 1344 ஹிஜ்ரி ஆண்டுக்கு பிறகு தோன்றிய ஒரு தொழுகைதான் இந்த தொழுகை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலங்களிலே சஹர் வரை ஒருவர் விழித்திருந்து அமல் செய்ய வேண்டுமானால் அதற்காக என்ன தொழுகை தொழ வேண்டும் என்று எமது முன்னோர்களால் காட்டித்தரப்பட்ட, அதிலேயும் விசேஷமாக குலஃபாவுர் ராஷிதூன்களால் காட்டித்தரப்பட்ட ஒரு நடைமுறைக்கு மாற்றமான செயல் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சஹர் நேரம் வரை நாங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தராவீஹ் தொழுகையை தொழ முடியும் என்று அவர்கள் நமக்கு ஒரு நடைமுறையை காட்டித் தந்திருக்கின்றார்கள். அவ்வாறான நடைமுறையை தகர்த்து அதற்கு மாற்றமாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகைதான் இந்த கியாமுல் லைல் தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த தராவீஹ் தொழுகையை பற்றி இந்த குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய அந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது எமக்கு மிகவும் அழகாக அந்த ரமலானுடைய காலங்களிலே எவ்வாறு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும்
என்பது சம்பந்தமாக எமக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அழகாக சொல்லித் தந்திருக்கும் பொழுது இவ்வாறு புதிய புதிய தொழுகைகளை நாங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் தராவீஹ் தொழுகையை சிறிய சூறாக்களை ஓதி தொழுகின்றோம். அல்லது சில இடங்களிலே தராவீஹ் தொழுகையிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வீதம் ஓதி தொழுவிக்கின்றார்கள். இதுதான் நாம் அறிந்த நடைமுறையாக இருக்கின்றது. மாறாக இந்த தராவீஹ் தொழுகையை ஒரு இமாமுக்கு கீழால் ஜமாத்தாக நடைமுறைப்படுத்திய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை இதுவல்ல. மாறாக இதைவிட சிறந்த ஒரு முறையைத்தான் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தொழுகை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்கள் தராவீஹ் தொழுகை நடத்துவார்கள். இந்த தராவீஹ் தொழுகையிலே சூரத்துல் பக்ராவை 8 ரக்காத்துக்களிலே ஓதி முடிப்பார்கள். சில சமயங்களிலே அந்த சூரத்துல் பக்ராவை 12 ரக்காத்துக்களிலே ஓதி முடிப்பார்கள். அவ்வாறு சூரத்துல் பக்ராவை 12 ரக்காத்துக்களிலே ஓதி முடித்தால் மக்கள் இன்று சற்று குறைவான நேரத்திலே தொழுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக மக்கள் கருதுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த 8 ரக்காத்துக்களுக்கு அல்லது 12 ரக்காத்துக்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஜுசு அளவிலே ஓதப்பட்டிருக்கின்றது. ஏனைய ரக்காத்துக்களையும் நாங்கள் வைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 3-4 ஜுசுகள் ஓதப்பட்டிருக்கிறது என்பதை எங்களால் அறிய முடிகின்றது. இதே போன்றோ இன்னும் சில தகவல்களிலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமீமுன் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தொழுவிக்கும்படியாக ஏவிய பொழுது அங்கே தொழுவிக்கக்கூடியவர் 200 ஆயத்துக்கள் வரக்கூடிய சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாக இந்த நீண்ட கியாமின் காரணமாக கம்புகளை ஊண்டிக்கொண்டு தொழக்கூடியவர்களும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் ஃபஜ்ர் உதயமாகுவதற்கு சஹருடைய நேரம் வரும்போதுதான் நாங்கள் வீடு செல்வோம் என்பதாக சில ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் சில ஹதீஸ்களிலே நாங்கள் சஹர் தப்பி போய் விடுமோ என்று பயந்து அவசரமாக சஹர் உணவை தயார் செய்யும்படி அந்த வேலையாட்களை நாங்கள் பணிப்போம் என்பதாக இன்னும் சில ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவைகளை வைத்து பார்க்கும் பொழுது அந்த தராவீஹ் தொழுகையை நாங்கள் சரியாக நீட்டி தொழுதால் சஹர் வரையும் தொழ முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இது சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் மிகவும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்கக்கூடியவர்களிலே அவசரமாக தொழுவிக்கக்கூடியவருக்கு ஒரு ரக்காத்திலே 30 ஆயத்துக்கள் ஓதும்படியும் நடுத்தரமாக தொழுவிக்கக்கூடியவருக்கு 25 ஆயத்துக்கள் ஓதும்படியும் மெதுவாக தொழுவிக்கக்கூடியவருக்கு 20 ஆயத்துக்கள் ஓதும்படியாகவும் ஏவியதாக அந்த ஹதீஸிலே காணப்படுகின்றது. இந்த ஹதீஸை நாங்கள் வைத்து பார்த்தால் ஒரு ரக்காத்துக்கு 30 ஆயத்துக்கள் வீதம் ஓதினால் 10 ரக்காத்துக்களுக்கு நாங்கள் 300 வசனங்கள் ஓதுகின்றோம். அதே போன்று 20 ரக்காத்துக்களுக்கு 600 வசனங்கள் ஓதுகின்றோம். இவ்வாறு 600 வசனங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் செல்லுமோ அந்த அளவு வரும் பொழுது சஹருக்கு நேரம் சரியாகி விடும் என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வாறு நீண்ட கியாம்களுக்கு இடையிலே அவர்கள் இந்த தராவீஹுடைய பேருக்கு அமைய அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமகாலத்திலே தராவீஹ் தொழக்கூடியவர்கள் அந்த தராவீஹ் தொழுகையுடைய பெயருக்கு சம்பந்தம் இல்லாமல் 4 ரக்காத்துக்களுக்கு இடையிலே ஓய்வெடுக்காமல் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். மாறாக அந்த ஹுலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்திலே அவ்வாறு தொழப்படவில்லை. மாறாக ஒவ்வொரு 4 ரக்காத்துக்களுக்கும் இடையிலே ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஓய்வு எவ்வளவு நேரம் என்று சொல்லும் பொழுது அங்கே காணப்பட்ட அந்த சில என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருந்தது. அந்த மலைக்கு போய் வரக்கூடிய நேரம் என்பதாக சில ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டுள்ளது. இதை இன்னும் விளக்கமாக சொல்லும் பொழுது மக்காவாசிகள் ஒவ்வொரு 4 ரக்காத்துக்களுக்கும் இடையிலே 7 தவாஃபுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மதீனாவாசிகள் ஒவ்வொரு 4 ரக்காத்துக்களும் இடையிலே வேறையாக இன்னும் 4 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் அவர்கள் மதீனாவாசிகள் 36
6 ரகாத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது. எனவே இந்த அளவு நேரம் எடுத்து ஓய்வெடுத்து தொழ வேண்டிய ஒரு தொழுகைதான் இன்று அந்த தராவீஹ் என்ற பெயருக்கு சம்பந்தம் இல்லாமல் அவசரமாக தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இதிலேயும் இன்று இந்த ஜுஸு ஓதி தொழிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 4 ரகாத்துக்களுக்கு இடையிலே அவர்கள் அவ்வாறான ஒரு இடைவெளியை கொடுப்பதில்லை. மாறாக அவர்கள் சிறிய ஒரு இடைவெளியை கொடுத்துவிட்டு அந்த ஓய்வெடுத்தல் என்ற பெயரையே இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய முன்னோர்கள் அந்த ஓய்வின் போது அங்கே ஹலிஃபாக்களுடைய பெயர்களை சொல்வார்கள், ஸலவாத்துக்களை சொல்வார்கள், அதே போன்று துஆக்களை கேட்பார்கள். இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் அதிலே சிலர் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்து விடுகின்றார்கள். சிலர் ஏதோ ஒரு சில வசன துஆக்களை ஓதுகின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. மாறாக சரியான முறையிலே செய்வதாக இருந்தால் அந்த மக்காவாசிகள் 7 தவாஃபுகள் செய்தது போல, மதீனாவாசிகள் 4 ரக்காத்துக்கள் தொழுவது போல நாங்களும் அந்த நேரத்திலே ஏனைய திக்ரு, ஸலவாத்திலே, துஆவிலே ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். ஷாஃபி மதுஹபை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் இருக்கின்றார்கள். இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே இந்த தராவீஹுடைய இந்த ரக்காத்துக்களுக்கு இடையிலே ஓய்வெடுப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்திலே ஸலவாத்து சொல்வதை சுன்னத்து என்று குறித்து நாடாமல் பொதுவாக ஸலவாத்து எல்லா நேரங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் சொல்ல முடியும் என்ற அடிப்படையிலே ஒருவர் ஸலவாத்து சொன்னால் அது கூடுமானது. அதிலேயும் அங்கே துஆக்கள் ஓதப்படுவதன் காரணமாக அந்த துஆ கபூலாகுவதற்கு அதன் முன்னால் ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வை புகழப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து சொல்லி துஆ கேட்பதுதான் சரியான முறை என்பதாக அங்கே அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே இவ்வாறு சஹர் வரை தொழுவதுதான் உண்மையான தராவீஹ் தொழுகை. எனவே அவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் இவ்வாறு புதிய ஒரு கியாமுல் லைல் என்ற பேரிலே ஒரு தொழுகையை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இதுவெல்லாம் பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட பிதஅத்துக்கள். எப்படி அந்த ரகாயிப் தொழுகை என்று சொல்லி சில தொழுகைகள் பிதஅத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, இந்த பராத்துடைய இரவிலே தொழப்படக்கூடிய தொழுகைகள், ரஜப் மாசம் தொழப்படக்கூடிய தொழுகைகள் எப்படி மோசமான பிதஅத்தாக இருக்கின்றதோ, அதே போன்று இந்த கியாமுல் லைலும் ஒரு மோசமான பிதஅத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.